சில்க் த்ரெட்டை வச்சு எப்பயும் லாங் செயின் போடுற மாதிரி தான். இப்போ வந்துட்டு 2 சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம டபுள் செயின் போட போகிறோம். லாங் செயின்லேயே இது டபுள் செயின். ஸோ வந்துட்டு 2 சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கடைசியாக வந்து எண்ணாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை வச்சு இப்போ வந்து ஸ்டிச் போட ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து பேக் சைடு கீழே எப்படி வந்து த்ரெட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட் எடுத்து மேலே வச்சுட்டு அடுத்து இன்னொரு த்ரெட் எடுத்து அதே மாதிரி மேலே வச்சுக்க போகிறோம். அடுத்து எப்பயும் போல் வந்துட்டு நம்ம ஸ்டிச் போடுவோம் அதே மாதிரி. ஸோ கீழே எப்படி பிடிக்கணுன்னா இப்படி தான். ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு தனித்தனியாக வச்சுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு கலர் எடுத்து போடுவோம். அடுத்து அந்த கலர் எடுத்து செகண்ட் கலர் எடுத்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு டபுள் செயின் போடுவோம். லாங் செயினில் டபுள் செயின் வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட் தான் வரும். மேலே எப்பயும் செயின் போடுவோம்ல அதே மாதிரி தான். மேலே வந்துட்டு எடுத்தோன்னே திருப்போம்ல. இப்போ வந்து கலராக மாற்றி மாற்றி இன்னொரு கலர் எடுப்போம். கீழே மாற்றி மாற்றி சுற்றுறோம்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ பொறுமையாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொலாப்ஸ் ஆகிக்காமல் பொறுமையாக ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். ஸோ ப்ளவுஸில் வந்துட்டு உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து தனித்தனியாக தான் நாட் போடணும். இதுக்குமே க்ரீனு முடிக்க போகிறீங்களா, க்ரீன் கிட்ட நாட் போட்டு எப்போயும் கீழே இழுத்து விடுவோம் அந்த மாதிரி இழுத்து விட்டுறணும். அங்கேருந்து அடுத்த கலர் த்ரெட் எடுத்துகிட்டு பக்கத்தில் கொண்டு போய் அங்கே ஒரு நாட் போட்டு அதை கீழே இழுத்து விட்டுறணும். ஸோ வந்துட்டு சாரீ கலர் டபுள் கலராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளவுஸ் போடலாம்.